ஜெபம் பண்ணலாம். எங்கள் அன்புள்ள ஆண்டவரே, ஜீவனுள்ள தேவனே, மகிமையின் ராஜாவே, நேற்றும் இன்றும் இன்றும் மாறாத மகா பரிசுத்தமான பரலோக தேவனே, எல்லா துதிக்கும் கனத்துக்கும் மகிமைக்கும் பாத்திரமானவரே, இம்மட்டாண்டவரே, இவ்விதமாக இந்த செங்கோட்டை சபையில் கர்த்தாவே, தூரத்திலிருந்தும் சமீபத்தில் இருந்தும் கூடி வந்து ஆண்டவரே உம்மை ஆராதிக்க வைத்த நீர்த்தாமே, இப்பொழுதும் உம்முடைய வார்த்தைக்கு முன்பாக நாங்கள் வருகிறோம். ஆமாண்டவரே, உடைய வார்த்தை நிமித்த அடிமை உடைய சமூகத்தில் நிறுத்திக்கொள்ள நீ சித்தம் கொண்டதுனால அதற்கு அடிமை எந்த விதத்தில் தகுதி இல்லை என்றாலும் உடைய சித்தத்துக்கு அடிமை ஒப்பு கொடுங்கிறதாவே, நீரே அடிமையை உமக்கு வாயாக பயன்படுத்தி நீர் பேச நாங்கள் கேட்கிறோம். துதி கன மகிமை உமக்கே செலுத்தி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் வேண்டிக் கொள்கிற நல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இன்னொரு விஷயம் நம்ம என்ன படிக்கிறாரு, தூரத்தில் இருந்தோம் சமீபத்தில் இருந்தோம் கூடி சேர்த்திருக்கிறார். அதனால் இன்னைக்கு ஆண்டுடைய வார்த்தைக்கு முன்பாக வந்திருக்கிறோன்னு சொன்னால், ஆராதனை செய்தியில் மையம் கொண்டது என்ன? கிருபை. அப்படி கிருபையினால் தான் நம்ம என்ன பண்ணிக்கிறோம், ஒரு விவசாய சமூகத்தில் நம்ம வந்திருக்கிறோம். பந்திக்கு ஆரம்பமாக அவர் கொடுக்குற வார்த்தையை நம்ம வாசிப்போம். மத்தேயு சுவிசேஷம் 24ஆம் அதிகாரம் 44வது வசனம். மத்தேயு சுவிசேஷம் 24ஆம் அதிகாரம் 44வது வசனம். நீங்கள் நினையாத நாழிகையிலே மனுஷகுமாரன் வருவார், ஆதலால் நீங்களும் ஆயத்தமாயிருங்கள். இதுதான் இன்னைக்கு ஆவியானவர் கொண்டு வருகிற வார்த்தை. பிரியமானவர்களே, இந்த வார்த்தையை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எந்த சூழ்நிலையில் எந்த கட்டத்தில் சொல்கிறாரு தெரிஞ்ச சொல்லுங்க. கேள்வியும் பதிலும் இருக்கணும். இதில் படித்த பிள்ளைங்கள்லாம் இருக்கிறீங்க, கேள்வியும் பதிலும் வேணும். ஏன்னா நம்ம கேட்குறவங்களை மட்டும் பண்ணக்கூடாது. அப்போ எல்லாம் கலந்து என்ன பண்ணிக்கணும், சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். அந்த வசனத்தின்படி நம்ம என்ன பண்ணிக்கணும்னா, எல்லாத்தையும் நம்ம எல்லாரும் அலசி ஆராய்ச்சி பார்க்கணும். இந்த இடத்துல நீங்கள் நினையாத நாழிகையிலே மனுஷகுமாரன் வருவார், ஆதலால் நீங்களும் ஆயத்தமாயிருங்கள். இன்னும் தெளிவாக சொல்ல போனால், அதிலே 33வது வசனம் படிங்க. இன்னும் இந்த கேள்விக்கு பதிலுக்கு தெளிவு வர எங்கே கிடைக்குதுன்னா, அப்படியே இவைகளெல்லாம் நீங்கள் காணும்போது அவர் சமீபமாய் வாசல் அருகே வந்திருக்கிறார் என்று அறியுங்கள். இது புரியுதுங்களா? இன்னும் புரியல. இந்த உலகத்தின் முடிவு காலத்தை குறித்தும் மனுஷகுமாரனுடைய 2ஆம் வருகை குறித்தும் சொல்லப்படுற கட்டங்கள். இதில் தான் உலகத்தின் முடிவு காலத்தில் என்ன நடக்கும். இப்போ பூமி மேல் நடந்துருக்குது இல்லையா, என்ன நடந்துருக்குதுங்க. அதிலே லூக்கா சுவிசேஷம் 'வானத்தின் சத்துவங்கள் அசைக்கப்படும், ஆதலால் பூமியின் மேல் வரும் ஆபத்துகளுக்கு பயந்து எதிர்பார்த்திருக்கிறதுனால் மனுஷனுடைய இருதயம் சோர்ந்து போகும். அப்போது இங்கெல்லாம் சொன்ன சம்பவத்தை எல்லாம் இன்னைக்கு பூமி மேலே இருக்கிற மனுஷனுடைய இருதயம் எப்படிக்குதுங்க, சோர்ந்து போய் தான் இருக்குது. அப்போ இவர்கள் எல்லாம் வர அந்த ஆபத்துக்கு பார்த்து பயந்து எதிர்பார்த்துக்கிறதுனால இப்பயே இதெல்லாம் நடக்குது. இன்னும் என்ன நடக்க போதோ, எப்படி நடக்க போதோன்றதுனால எப்படி இருக்குதுங்க, மனுஷனுடைய இருதயம்லாம் சோர்ந்து போயிருக்கிற காலகட்டம்.
ஆனா ஆண்டுடைய சத்தியத்தின் படி பார்க்கும்போது ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு இது என்ன, எப்படி இருக்கிற வேண்டிய காலகட்டம்? அதிலேயே இவைகள் சம்பவிக்க தொடங்கும் போது உங்கள் மீட்பு சமீபமாய் இருப்பதால் நீங்கள் நிமிர்ந்து பார்த்து உங்கள் தலைகளை உயர்த்துங்கள். உண்மையான ஒரு தேவனுடைய பிள்ளை என்று சொன்னா அப்போ உலகம் கதி கலங்கி இருக்குது. எப்போ என்ன நடக்கும், ஏது நடக்கும், எப்படி நடக்கும்னு தெரியாது. இந்த காலகட்டத்தில் இருக்கிற உலக ஜனங்க மத்தியில், தேவனை அறியாத ஜனங்க மத்தியில் இருக்கிற சம்பவத்தின் மத்தியில் ஆண்டவரை அறிஞ்ச ஒரு ஆண்டோடைய பிள்ளைங்க எப்படி இருக்கணும்னு சொன்னா, நீங்கள் நிமிர்ந்து பார்த்து உங்கள் தலைகளை உயர்த்துங்கள். நிமிர்ந்து நிற்கணும், நிமிர்ந்து நடக்கணும். அப்ப அது எதை குறிக்குதுங்க? பயத்தை குறிக்குதா, தைரியத்தை குறிக்குதா? தைரியத்தை குறிக்குது. ஏன்னு சொன்னா இதனுடைய ரகசியம் என்னன்னு சொன்னா, தேவனை அறியாதவங்களுக்கு இப்போ பூமி மேல நடந்திருக்கிற அத்தனை சம்பவமும் புதுசு, கேள்விப்படாத ஒன்று. இப்போ கொரோனா வந்ததும் புதுசு, இப்போ கேரளாவில் நடந்திருக்கிற அழிவும் புதுசு, அப்போ ரஷ்யாவுக்கும் உக்ரைனுக்கும் இஸ்ரேலுக்கும் மற்ற இடத்துல நடந்திருக்கிற யுத்தங்களும் தேவனை அறியாதவங்களுக்கு புதுசு. ஆனால் தேவனை அறிஞ்சு தேவனுடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என்ன போயிட்டாரு? அவர் பூமியில் இருந்த கட்டத்திலேயே கால சம்பவ மத்தியிலேயே என்ன போயிட்டாரு? உலகத்து முடிவில் இதெல்லாம் இப்படி நடக்கும், உடைய மனுஷனுடைய 2ஆம் வருகைக்கு முன்பாக இதெல்லாம் நடக்கும். இன்னத்தினால தேவ ஜனங்களுக்கு இது என்ன இல்லை, புதுசு அல்ல. நடக்கும்னு சொன்னது நடக்குது. அதுதான், அதை வச்சு தான் அப்போ தேவ ஜனங்க என்ன பண்ணிக்கணும்? தேவனை அறியாதவங்க கதி கலங்கி நிற்கிற மாதிரி. இன்னொன்று பார்த்தீங்கன்னா, மரணம்னு சொன்னாக்கா யாருக்கு பயம்? யாருக்கு பயம்? உண்மையாவே சாவுக்கு பயப்படுறவங்க தேவனுடைய பிள்ளைகளாக இருக்க முடியுமா? உண்மையான தேவனுடைய பிள்ளைகளுக்கு சாவு லாபமா நஷ்டமா? எப்படி லாபம்? உலகத்தை விட்டே சேர்த்து போனாக்கா அது எப்படி லாபம்? தெளிவா சொல்லு, தெளிவா சொல்லணும். அவரை சந்திக்க போறோம். இப்போ ஒரு சாதாரண இதில் இருக்கிற ஒரு முதல் போய் பள்ளியில் வாத்தியாரை சேர்றாங்க இல்லையா, டீச்சர் சேர்றாங்கல்ல, அவர் திடீர்னு ஹெட்மாஸ்டர் பொசிஷன் கொடுத்தா எப்படி இருக்கும்? அவங்களுக்கு மகிழ்ச்சி தானே? அது மாதிரி அப்போ ஆண்டவர் பிள்ளைகளுக்கு மரணன்றது, சாவுன்றது என்னம்மா? ஒரு உயர் பதவிக்கு கொண்டு போகுது. ஆனால் தேவனை அறியாதவங்களுக்கு அது என்ன? அது பயம், அது நஷ்டம். ஏன்னா அந்த மரணத்துக்கு பின்னாடி என்ன இருக்குதுன்னு அவங்களுக்கு தெரியாது, நம்பிக்கை இல்லை. ஆனால் தேவனுடைய பிள்ளைகளை நமக்கும் அது நம்பிக்கையை கொடுக்குது. அதுக்கு என்ன மையம்? எதை வச்சு தேவனுடைய பிள்ளைகளுக்கு நம்பிக்கை இருக்கு? பரலோகத்தை யாராவது பார்த்துக்கிறோமா? இல்லை பரலோக தேவனை யாராவது பார்த்துக்கிறோமா? இல்லை. இப்போ நம்ம மத்தியில் ஆண்டவர் இருக்கிறாரா இல்லையா? யார் பார்த்தது? போய் சொல்லக்கூடாது. அப்போ விசுவாச கண்களால், விசுவாசத்தினால நம்ம என்ன பண்ணுறோம்? அந்த விசுவாசன்றதுக்கு என்ன அர்த்தம், பொருள்? எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் எடுத்து படிங்க. விசுவாசம்னா என்ன? விசுவாசம் என்பது நம்பப்படுகிறவர்களின் உறுதி, காணப்படாதவர்கள் நிச்சயம்.
பரலோக ராஜ்யம்னு ஒன்று இருக்குது, பரலோக தேவன் இருக்கிறாரு, அப்பா அவர் வரப்போறாரு, நம்மோடு கூடவே இருக்கிறாரு, நம்ம நடத்தினுக்கிறாரு சொல்லி நம்ம விசுவாசிக்கிறோம். அவர் நம்ம மத்தியில் தான் இருக்கிறார். ஆனால் தேவன் அறியாதவங்களுக்கு உண்டா அந்த நம்பிக்கை? அதனால்தான் சாவுன்ற சம்பவத்துக்கு கேட்டாக்கவே அங்கே அப்படி எவ்வளோ செத்தாங்களா இவ்வளோ செத்தாங்களான்னு இங்கே இருக்கிறவங்க என்ன பண்ணுறான்? நம்ம கதி என்னவோ. அப்போ அதனால் பிரியமானவர்களே, இந்த கடைசி காலத்தில் இருக்கிற நாம் தேவன் அறியாதவங்களுக்கு போல பயந்து கதி கலங்க வேண்டியவங்க அல்ல. அப்போ அப்படின்னு சொன்னால் இந்த கட்டத்தில் இங்கே தான் சொல்கிறாரு, நீங்கள் நிலையாத நாழிகையிலே மனுஷகுமாரன் வருவார், ஆதலால் நீங்களும் ஆயத்தமாக இருங்க அப்படின்னு சொன்னால் அதுக்கு ஆரம்பமாக அவர் சொல்லிட்டு போன சம்பவமெல்லாம் நடந்துருக்குன்னு சொன்னாக்கா அவர் என்ன பண்ணிக்கிறாரு? வரேன்னு சொன்னவர் வாசற்படியிலே வந்து நிற்கிறார் என்று அறியுங்கள். வாசப்படிக்கு வந்துட்டவங்க, வாசலுக்கு வந்துட்டவங்க வீட்டுக்கு வர்றதுக்கு எவ்வளோ தூரம்? வாசலுக்கு வந்துட்டவங்க வீட்டுக்குள்ள வர்றது எவ்வளோ நேரம்? ஒரு நேரம் அல்ல. அதனால அப்போ ஆண்டவருடைய பிள்ளைங்க எப்படி இருக்கணும்னு சொன்னால், ஆண்டவர் சொன்ன வார்த்தையெல்லாம் சம்பவிச்சுன்னு வருது. அதனால் அவர் வருகை நெருங்கி வந்துருச்சு. உலகம் முடிவை நோக்கி போய் நிற்குது. அதனால் என்னைக்கு இருந்தாலும் உலகம் அழிவுக்கு நேர போகிறது, அழியிறது உண்மை, ஆண்டவர் வரப்போகிறது நிச்சயம். அதனால தான் எப்பயும் தேவனுடைய பிள்ளைங்க எப்படி இருக்கணும்னு சொல்கிறாரு? ஆயத்தமாக இருக்கணும். அப்போ ஆயத்தமாக இருக்கணும்னு சொன்னாக்கா அதில் என்ன வேணும்? அவர் சொல்லிட்டு போனதே வச்சு வேலையை செஞ்சு முடித்த நிலைமையில் இருக்கணும். ஒரு ஆஃபீஸர் இருக்கிறாங்கன்னு சொன்னாக்கா புரிதுங்களா? என்ன பண்ணோம்? அவங்க ஆஃபீஸ் டியூட்டியில் அவங்க ஃபைல அன்னன்னைக்கு என்ன பண்ணிக்கணும்? அந்த கணக்கெல்லாம் அவங்க சார்பில் அன்னன்னைக்கு செஞ்சு முடிக்க வேண்டிய கணக்கெல்லாம் செஞ்சு முடிச்சு வச்ச நிலையில் இருக்கணும். அல்லது செய்ய வேண்டிய வேலையை அரைக்குறையை செஞ்சு விட்டுட்டு நாளைக்கு வந்து பார்த்துக்கலான்னு போனாக்கா அது ஒழுங்கா? புரியுதுங்களா? அப்போ அதுக்கு ஏது காரணமா யோவான் சுவிசேஷத்தில் ஆண்டவரை ஒரு இடத்துல சொல்லுகிறார். 17ஆம் அதிகாரம், யோவான் 17ஆம் அதிகாரத்தில் 4வது வசனம் படிங்க. அப்போ அவர் என்ன சொல்றாரு? நீர் எனக்கு நியமித்த கிரியையை செய்து முடித்தேன். அப்போ அந்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பூமியில் இருந்த காலகட்டம் எல்லாம் நமக்கு என்னவா இருக்கு? எப்படி இருக்குது? பேதுரு எழுதின நிருபம் 'மாதிரியை பின் வைத்து போனார். 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 21வது வசனத்தில் கடைசி பாகம். ஏனெனில் கிறிஸ்து உங்களுக்காக பாடுபட்டு நீங்கள் தம்முடைய அடிசுவடிகளை தொடர்ந்து வரும்படி உங்களுக்கு மாதிரியை வைத்து போனார். இப்படியெல்லாம் சம்பவிக்கணும்னு சொன்னவரும் அந்த ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவே, வரப்போகிறவரும் அந்த ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவே. அந்த ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவே வார்த்தையாக இருந்து மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவராக பூமியில் மனுஷர்களுக்காக வந்து இதெல்லாம் சொல்லி அப்போ அதுக்கு மாதிரியாக வாழ்ந்துட்டு போனவரும் அவரே. அப்போ அவர் தான் என்ன பண்ணிக்கிறாரு? பிதாவை நோக்கி பண்ண ஜெபத்தில், நான் செய்யும்படி நீர் எனக்கு நியமித்த கிரியை செய்து முடித்தேன். அப்போ இந்த ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவுடைய வருகைக்கு
நீங்களும் ஆயத்தமாக இருங்கன்னு சொல்லி அவரே தான் சொல்லிக்கிறாரு. அப்போது ஆயத்தமாக இருக்கணும்னு சொன்னால் ஒரு மனுஷன் விசுவாசியாக இருக்கணும்னு அவருடைய நியமனமோ அல்லது அவன் கனமான ஊழியத்தை செய்யணும்னு சொல்லி அவருடைய நியமனமோ எப்படி இருக்கணும், அது அவருடைய சித்தம். அப்போ அவங்கவுங்க அழைக்கப்பட்ட நிலைமையில் வைக்கப்பட்ட நிலைமையில தான் பண்ணிக்கணும், ஆயத்தமாக இருக்கணும். எதை செய்ய சொல்லி அவர் நியமித்து வச்சுக்கிறாரோ அதை செஞ்சு முடிக்கிறதுல தான் அவங்களுடைய முழு நோக்கமும் குறியாகவும் இருக்கணும். அதுதான் அதனுடைய அர்த்தம். அப்படின்னு சொன்னால் மரணம் எப்போ யாருக்குன்னு தெரியுமா? அவருடைய வருகை யாருக்குன்னு தெரியுமா? அந்த நாளையும் அந்த நாழிகையும் பிதா தவிர அந்த குமாரனை வரப்போகிற குமாரனுக்கே தெரியாதுன்னு அவரே சொல்லுகிறார். அப்படிதான் வசனம் சொல்லு. அப்போ அந்த நாளை எப்போ, அந்த நாழிகை எப்போ, அந்த நேரம் எப்போன்னு அதுவும் தெரியாது. அதிலே சொல்லப்போனால் 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரத்தில் 51வது வசனம் படிங்க. அப்போ அந்த சம்பவம் எப்படி நடக்க போதான்? ஒரு இமை பொழுதுல, ஒரு நிமிஷத்துல நம்ம எல்லாரும் மறுரூபம் ஆக்கப்படுவோம். அப்போ அந்த வருகையில் சம்பவிக்கிற இது அந்த ரகசிய வருகையில் அப்போ யாரெல்லாம் அவருடைய வருகைக்காக காத்திருக்கிறாங்களோ அப்போ அவங்களுக்கு மட்டும்தான் அந்த எக்கால சத்தம் கேட்கும். அப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா, நம்ம பிரதர் இப்போ கிட்டத்தட்ட 30 வருஷத்துக்கு வெளியாகும், 30-35 வருஷம் ஆகும். என் குரல் பிறருக்கு தெரியும். நாங்கள் மத்தியில் ஒரு 10-12-14 வருஷம் ஆகுது. என் குரல் உங்களுக்கு தெரியும், உங்கள் குரல் எனக்கு தெரியும். நான் எந்த நேரத்தில் குரல் கொடுத்தாலும் நீங்கள் கண்டுபிடிச்சிடுவீங்க. எந்த நேரத்தில் வந்தாலும் கூப்பிட்டாலும் நான் கண்டுபிடிச்சிடுவேன். எந்த இதுவுமே பழக்கவழக்க சவகாசம் இல்லைன்னாக்கா யாருடைய வயசு யாருக்கா தெரியுமா? அப்போன்னா என்ன பண்ணோம்? ஆண்டுடைய வரிக்கு முன்பாக இதோ மணவாளன் வர்றார், அந்த எக்கால சத்தம் தொனிக்குதுன்னு சொன்னால் ஆண்டவரோட உறவில் இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் அது. அப்போ அவர் என்ன சொல்கிறாரோ அதை செய்கிறோம் அன்றத்து மேலே கண்ணும் கருத்தும் அக்கறையாக இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் அது கேட்கும். அப்பா சொல்கிறதையும் அம்மா சொல்கிறதையும் தான் போட்ட கோடு தாண்டாத, சொன்ன சொல்ல தட்டாத இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் அம்மா அப்பா பிரியமாக அவங்க மேலே இருக்கும், பிள்ளைங்களுடைய பிரியம் அவங்களுக்கு இருக்கும். அப்படி தான் நம்ம ஆண்டவரோடு இருக்கிற உறவில் எப்படி பிதாவோட குமாரனாய் இயேசு கிறிஸ்து நமக்கு மாதிரி வச்சு போகிறதுக்காக பிதாவோட எப்பயுமே அவர் என்ன பண்ணியிருந்தார்? உறவாடினே இருந்தார். அப்போ அவர் செய்யும்படி எதை நியமித்து அனுப்பப்பட்டாரோ அது செஞ்சு முடிக்கிறது அவருடைய குறியாக இருந்துச்சு. அதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இது யாருக்கு தெரியும்? எதிரியாகிய பிசாசானவனுக்கு தெரியும். எப்படி தெரியும்? ஆதாமே அவளை வஞ்சிக்கும் போது அங்கே கொடுத்தார்ல சாபம், ஸ்திரீயின் வித்து உன் தலையை நசுக்கும். இன்னும் சொன்ன ஸ்திரீயின் வித்தா வந்துக்கிறது இவர் தான். நமக்கு எதிரி யாருங்க? இவர் தான் சொல்லி அவர் அறிஞ்சனை பண்ணான். பிறந்த ஆண் குழந்தை பிறந்தெல்லாம் 2 வயசுக்கு உட்பட்டவங்களெல்லாம் மொத்தமாக போட்டு கொலை செய்யும்படி ஆர்டர் போட வச்சால. அப்போ அதுலேயும் ஆண்டவர் தேவாதி தேவன் அந்த மாம்சத்தில் வந்த ஸ்திரீ வித்தா வந்த குழந்தைய என்ன பண்ணார்? ஆலோசனை கொடுத்து காப்பாற்றினார்ல, அதுதான். அப்போ அப்படியா அப்படி சித்தம் இதுக்காக வந்ததுன்னு அறிஞ்சத்தினால்தான் அப்போ பிறந்த சம்பவம் அப்பயே அவரை அழிக்கிறதுக்கு கொலை செய்யறதுக்கு பிசாசு என்ன பண்ணான்? ஒரு தந்திரத்தை கையாண்டான்.
அவர் வளர்ந்த பிற்பாடு சிலுவையில் முடிந்ததுன்னு சொல்லி தலையை சாய்ச்சி ஜீவனை விட்ட நேரம் வரைக்கும் என்ன ஆச்சுங்க? ஒரு புறம் அவர் கேள்வி கேட்கறதுக்குன்னு ஒரு கூட்டம், குற்றம் கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு கூட்டம், குற்றப்படுத்துறதுக்குன்னே ஒரு கூட்டம், பிசாசுகளின் தலை சொல்லி சொன்னாங்கல்ல, அப்போ பெருந்தேனிக்காரன் சொல்லி சொன்னாங்கல்ல. எத்தனை சம்பவங்கள் நடந்தாலும் அவர் கண்ணில் பார்த்தும் பார்க்காத மாதிரி, காதில் கேட்டும் கேட்காத மாதிரி, அந்த சிலுவையை தூக்கி சொந்த அலசன் போகிறாங்கல்ல, எத்தனை பேர் எவ்வளோ சொன்னாங்க, சிலுவையில் அறிஞ்சும் போது எவ்வளோ சொன்னாங்க, அதெல்லாம் அவர் என்ன பண்ணிக்கல, பொருட்படுத்தவே கிடையாது. வந்தது என்ன, அதுக்காகவே வந்ததுன்னு அவருக்கு தெரியும். அதனால் செஞ்சு முடிக்கிறது தான் அவருடைய முதற்கண் கடமைன்ற மாதிரி முதல் வேலை அதுன்றதுனால முடிந்ததுன்னு தலையசை ஜீவனை விட்ட நான் நேரம் வரைக்கும் பிதாவுக்கு ஏற்ற மாதிரியே இருந்தார்ல, அதே மாதிரி தான் ஆண்டுடைய வருகையில் அவருடைய பிள்ளைங்க அவரோடு கூட எடுத்துக்கொள்ளப்படணும் ஒன்று சொன்னாக்கா, அந்த ஒரு நிமிஷத்தில் ஒரு இமைப்பொழுதில் அவரோடு கூட எடுத்துக்கொள்ளப்படணும், அவருடைய ரகசிய வருகைக்கு ஆயத்தமாக இருக்கணும். என்ன பண்ணோம்? அவர் இருந்த மாதிரி நாமும் பிதாவானவரோட அந்த உறவில் இருக்கணும். அப்போ தான் இந்த ரகசியம் அப்பப்போ உங்களுக்கு என்ன ஆகும், வெளிப்படும். அதுதான் அதனுடைய அர்த்தம். அப்படின்னு சொன்னால் அதுக்கு மத்தியில் பல டெஸ்டெல்லாம் வரும். அது என்ன பண்ணிக்கணும், ஃபாலோ பண்ணிக்கணும். அப்போ அதுக்கு என்ன பண்ணணும்னு சொன்னால், லூக்கா சுவிசேஷம் 24 எப்பொழுது ஜெபம் பண்ணி விழித்திருங்கன்னு ஒரு வசனம் இருக்கு. லூக்கா சுவிசேஷம் 21ஆம் அதிகாரம் 36வது வசனம். ஆகையால் இனி சம்பவிக்க போகிற இவைகளுக்கெல்லாம் நீங்கள் தப்பி மனுஷகுமாரனுக்கு முன்பாக நிற்க பாத்திரவன்களாய் எண்ணப்படுவதற்கு எப்பொழுதும் ஜெபம் பண்ணி விழித்திருங்கள். அப்போ ஜெபம் பண்ணுறதுன்னா தேவனோட உறவில் இருக்கிறது தான் இதனுடைய அர்த்தம். அப்போ அதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும்னா, இப்படி எப்பயும் ஆயத்தமாக இருக்கணும்னு சொன்னாக்கா, அதிலே பார்த்தீங்கன்னு சொன்னால் 34வது வசனம். இப்போ இங்கே என்ன சொல்கிறாரு, உங்கள் இருதயங்கள் பெருந்திண்டியினாலும் வெறியினாலும் லௌகீக கவலைகளினாலும் பாரமடையாத படிக்கு நீங்கள் நினையாத நேரத்தில் அந்த நாள் உங்கள் மேல் வராத படிக்கு எச்சரிக்கையாக இருங்கள். அப்போ பாரமடையாத படிக்கு எதனால், சாப்பிட்றத குறித்து இந்த பூமியில் சேர்க்கறத குறித்து மீத்தி வைக்கிறச்ச பற்றி என்ன பண்ணோம், அந்த பாரமாக இருக்கக்கூடாது. இப்போ ஐஸ்வர்யம் தன் உடையவர்களின் உயிரை சொல்லுங்க, அது ஃபுல் பண்ணுங்க. ஒரு வசனம் சொல்லுது, பிரசங்கள் சொல்லுது, ஐஸ்வர்யம் தன்னுடையவர்களுடைய உயிரை வாங்குன்னு சொல்ல, காப்பாத்துன்னு சொல்லுதான். ஐஸ்வர்யம் தன் உடையவர்களின் உயிரை வாங்கும் கொல்லும். அது மெய்யா பொய்யா? எவ்வளவுக்கு அவ்வளோ. இப்போ அப்படி ஐஸ்வர்யத்து மேலே, சொத்து மேலேயே, பணத்து மேலேயே, பேர் புகழ் மேலேயே, பதவி மேலேயே ஒரே மோகமாக ராத்திரி புகழாக இருக்கிற மனுஷனுக்கு சாவண்ணக்கா எப்படிக்கும்? அவனுக்கு லகுவாக இருக்குமா அது? அப்போது பாரமடியாத படிக்கினா எப்படிக்கணுமா, லகுவாக இருக்கணும், லேசாக இருக்கணும். அப்படின்னு சொன்னால் அதே எங்கே சொல்லிக் கொடுக்குறாரு? லகுவாக இருக்கிறதுக்கு என்ன வழி? மத்தேயு சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் 13
அப்போ உலகத்திலையும் உலகத்தில் உள்ளவைகளிலும் அன்பு கூறாதுங்கன்னு ஒரு இடத்துல வசனம் சொல்லுது. உலகத்திலும் உலகத்தில் உள்ளவைகளிலும் அன்பு கூர்ந்து, அப்போ இப்படி சேர்த்தணும், இப்படி மீத்து வைக்கணும், அதுக்காக மேற்கக்கூடாதுன்னு இல்லை, சேர்த்தக்கூடாதுன்னா சொத்து வேணாம், எதுவுமே வேணான்னு அர்த்தம் கிடையாது. அப்போ முழு பாசத்தையும் என்ன பண்ணக்கூடாதுங்க, அது மேலே வைக்கக்கூடாது, அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடாதுன்றது தான் அர்த்தம். இப்போ அதை ஈஸியாக கண்டுபிடிச்சிக்கணும்னு சொன்னாக்கா எல்லாம் வேணும் தான். ஆனால் ஆபிரகாமுக்கு ஈசாக்கை கொடுத்தாருல்ல, ஈசாக்கு கொடுத்துட்டு என்ன பண்ணார், திருப்பி என்ன பண்ணார், பலியிட சொன்னார். அப்போது பலியிட சொன்ன கட்டத்தில் ஆபிரகாம் முறுமுறுத்தானா, கேள்வி கேட்டானா? கொடுத்தது நீங்கள், திரும்பி பலி கொடுக்க சொல்கிறது நீங்களே தானே. அப்போ வாக்கு என்ன பண்ணி கொடுத்துக்கிறாரு, ஈசா குறித்து வாக்கு கொடுக்கும்போது உன் சந்ததி வானத்து நட்சத்திரத்தை போலவும் கடற்கரை மணலத்தனை போலவும் வாக்கு கொடுத்தது அவர் தானே. இப்போ பலி கொடுக்க சொல்கிறதும் அவர் தானே. அப்போ லாபமானாலும் யாருக்கு, சொன்னவருக்கு தான். அந்த வாக்கு தத்துவம் பலிக்காத பொய்யா போனாலும் நஷ்டம் அவருக்கு தான். அதனால கொடுத்துட்டு நான் என்ன பண்ணுறேன், என்ன கொடுத்துட்றேன், அது நீங்கள் ஆச்சு உங்கள் பாடுன்ற மாதிரி. இப்போ அவன் சார்பில் என்ன பண்ணிக்கிறான், கீழ்ப்படிஞ்சான். ஆனால் மனுஷாராக தான் கீழ்ப்படிஞ்சான்ல. மனுஷில் வச்சுன்னு கத்தியை வாங்குறான்னா எடுத்து கையை, அவன் எப்படி மனுஷன் அரைமுறையாக இருப்பானா? அப்போ மனுஷார என்ன பண்ணிட்டான், தன் பெத்த மகன்னு பார்க்காம மனுஷில் ஒப்பு கொடுத்தாச்சு, மனுஷில் பலி கொடுத்தாச்சு. அப்போது அந்த அந்த இடத்தையே தான் பார்க்கணும், அதுதான் முக்கியம். அந்த மனநிலை, அந்த மனப்பக்குவம் அந்த எப்படி இருந்துச்சுங்க, தேவனுக்கு அவருடைய வார்த்தைக்கு முதல் இடம், பின்னாடி அதை உயிர் போகிறதோ மீறுறதோ ரெண்டாவது கட்டம். அப்போ அதே மாதிரி தான் பிரியமானவர்களே, இந்த உலகத்தில் எல்லாம் இருக்கலாம், சம்பாதிக்கலாம், சேர்த்தலாம், மேத்தலாம், கட்டலாம், பிழைக்கலாம், தப்பு இல்லை. ஆனால் இன்னொரு இடத்துல ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார்ல, ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால் அவன் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவையை சுமந்து கொண்டு என்னை பின்பற்ற கடவன். என்னிலும் அதிகமாக தகப்பனையாவது தாயாவது மகனையாவது மகளையாவது வீட்டையாவது மற்ற எல்லாத்தையும் நேசிக்கிறவன் எனக்கு பாத்திரன் அல்ல. அப்போ முதல் ஸ்தானம் அவருக்கு, ரெண்டாவது ஸ்தானம் தான் மற்றத்துக்கு. அப்போ அவருக்கு கொடுக்க வேண்டிய ஸ்தானத்தில் கொடுத்துட்டோம்னு சொன்னால் அவர்கிட்டயே நம்ம என்ன பண்ணிடலாம். இப்போ தாவீதுக்கு வாக்கு கொடுத்தாருல்ல, உனக்கு ஒரு வீட்டை கட்டுவோன்னு சொல்லி. அப்போ ஒரு இடத்துல எழுது, நீ கொடுத்த வாக்குதத்தை வச்சு ஜபம் பண்ண எனக்கு, விண்ணப்பம் பண்ண எனக்கு தைரியம் கிடைச்சிச்சு, நீங்கள் சொன்னதை செய்யுங்கன்னு சொல்லி பிடிச்சி என்ன பண்ணலாம், ஜபம் பண்ணலாம்ல. அந்த நேரம் எல்லாத்தையும் நான் அப்படி சொல்லிட்டு போகிறேன். அப்போது அவர் சொன்ன வார்த்தையை குறித்து விண்ணப்பம் பண்ணுறதுக்கு ஒரு தைரியம் அந்த தாவீதுக்கு இருந்துச்சு. அது மாதிரி அவருடைய வருகைக்கு எப்பயும் ஆயத்தமாக இருக்கணும்னு சொன்னால் அந்த தேவனுடைய பிள்ளை என்ன பண்ணோம், அவரை அண்டி வாழக்கூடிய அனுபவத்தில் போகணும். அந்த இயேசு கிறிஸ்து பிதாவோடு எப்பயுமே ஒன்றா இருந்து வாழ்ந்தது போல, அப்போது அந்த தேவனுடைய மனுஷன் என்ன பண்ணோம், அந்த அனுபவத்தில் வரணும். அப்போது இன்னைக்கு நம்ம ஆண்டுடைய நாள், நமக்காக மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிரோடு இந்த நாளுன்னு சொல்லி இதுக்கு முக்கியத்துவம் கொடுத்து இப்போ எல்லா தொழிலை விட்டு எல்லாத்தையும் விட்டு நம்ம என்ன பண்ணிக்கிறோம், வந்துக்கிறோம். மற்றதெல்லாம் பின்னாடி இருக்குது. அப்போ அதே மாதிரி தான் நம்முடைய வாழ்க்கையின் ஒவ்வொரு நாளிலும் ஆவிக்குரிய பிரகாரம் மன ரீதியில் முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை அவருடைய நீதியை தேடுங்கள், அப்படி இவரெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் சொல்லி அவர் சொல்லிக்கிற மாதிரி முதலாவது அவருக்கான ஸ்தானம். அப்போ நம்முடைய மரணம் நமக்கு யாருக்கான தெரியுமா?
இல்லை அவருடைய வருகை எப்பயானது யாருக்குன்னு தெரியுமா? ஆனால் அதுக்கான சம்பவத்தை எல்லாம் நடக்குன்னு சொன்னதெல்லாம் நடந்துனுக்குது, பார்க்குறோம், கேள்விப்படுறோம், நடந்துனுக்குது. அப்போன்னு சொன்னால் பவுல் சொல்கிற ஒரு இடத்துல தீமோத்தேயு புஸ்தகம், என்னை உண்மை உள்ளவன் என்று எண்ணி, அந்த வசனத்துக்கு படிக்க பார்க்கலாம். நானே படிக்கிறேன். 1 தீமோத்தேயு 1ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். 1 தீமோத்தேயு 1ஆம் என்னை பலப்படுத்துகிற நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்னை உண்மையுள்ளவன் என்று எண்ணி இந்த ஊழியத்திற்கு ஏற்படுத்தினபடியால் அவரை ஸ்தோத்திரிக்கிறேன். அப்போ என் மகன் இந்த ஊழியத்தை கொடுத்தா இது உண்மையாக செய்வான்னு சொல்லி, என் உண்மையானவன்னு சொல்லி கொடுத்ததை என்ன பண்ணாரு? பவுல் செஞ்சார்ல. அப்போ அவருடைய மரணம் கடைசியில் என்ன மரணம்? பவுலுடைய மரணத்தை பற்றி தெரியுமா? பவுல் எப்படி மரிச்சார் தெரியுமா? பட்டயத்தால் கொல்லப்பட்ட, அப்படிதானே வரலாறு? அந்த இதில் நான் படிச்சுக்கிறேன். அப்போது ஒரு கல் மேலே வச்சு வெட்டிக்கிறாங்க. அப்போது கொல்லப்பட்டார், இரத்த சாட்சியாக மரித்தார். அப்போ அதுக்கு முன்னாடி என்னென்னமோ ஒரு சம்பவத்தில் நம்ம படிக்கிறோம். அப்போது அவருக்கு இருந்த நம்பிக்கை என்ன? நான் விசுவாசித்திருக்கிறவர் இன்னார் என்று அறிவேன், அது சொல்கிறார். இது 2 தீமோத்தேயு 1ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். அது நிமித்தம் நான் இந்த பாடுகளையும் அனுபவிக்கிறேன், ஆயினும் நான் வெட்கப்படுகிறது இல்லை. ஏனென்றால் நான் விசுவாசித்திருக்கிறவர் இன்னார் என்று அறிவேன். நான் அவரிடத்தில் ஒப்பு கொடுத்ததை அவர் அந்நாள் வரைக்கும் காத்து கொள்ள வல்லவராக இருக்கிறார் என்று நிச்சயத்தும் இருக்கிறேன். அப்போது இதுதான் அவருடைய நம்பிக்கை, அந்த விசுவாசம். அவர்கிட்ட கொடுத்ததே அவர் காப்பாற்றுவார். ஏன்னா நான் விசுவாசித்திருக்கிற நம்பி இருக்கிறவர் உண்மையுள்ளவர், அவர் அப்படியே செய்வார்னு சொல்லி என்ன பண்ணிக்கிறார் அந்த நம்பிக்கையில். அப்போது இன்னொரு இடத்துல கலாத்தியில் பார்க்குறோம், அவர் அதை குறித்து சொல்லும்போது அவர் என்ன பண்ணலையாம், மாம்சத்தோட ரத்தத்தோடும் யோசனை பண்ணல. அப்போ யோசனை பண்ணாது படிக்க என்ன பண்ணார், அப்படியே அது கீழ்ப்படிஞ்சார். அதை பார்க்குறோம். பாருங்கள், கலாத்தியர் 1ஆம் அதிகாரத்தில் 16ஆவது வசனம். தம்முடைய குமாரனை நான் பிரஜாதிகளிடத்தில் சுவிசேஷமாய் அறிவிக்கும் பொருட்டாக அவரை எனக்கு வெளிப்படுத்த பிரியமாய் இருந்தபோது உடனே நான் மாம்சத்தோட ரத்தத்தோட என்ன பண்ணல, யோசனை பண்ணல. அப்போ அவர் ஒன்று செய்ய சொல்லி சொல்கிறான்னு சொன்னால் ஒரு மனுஷனுக்கு அந்த தேவனுடைய மனுஷன் என்ன பண்ணக்கூடாது, அவருடைய வருகைக்கு எப்பயும் ஆயத்தமாக இருக்கிற மனுஷன் என்ன பண்ணக்கூடாது, அவர் செய்யன்னு சொன்னாக்கா அது செய்யறதுக்கு முன்ன பண்ணி இப்படி யோசனை பண்ணுற நிலைமையில் இருக்காத படிக்கு பவுலா போல என்ன பண்ணோம், எதை செய்ய சொல்லி நியமனம் பண்ணி வச்சுக்கிறாரோ அது செய்யறதுக்கு அந்த அளவுக்கு மனமும் வந்து காரியத்தை நடப்பிக்கிற நிலைமையில் இருக்கணும். அதுதான் அதனுடைய இது. அதனால பிரியமானவர்களே, இப்படி இருக்கிறதுனால இப்போ நாம் என்ன பண்ணணும், இந்த கடைசி காலத்தில் இருக்கிற நாம் இந்த வார்த்தைகளின் பிரகாரம் இன்னொரு இடத்தில் சொல்லுகிறார், உங்கள் பொறுமையினால் உங்கள் ஆத்துமாக்களை காத்து கொள்ளுங்கள். பொறுமையே இருக்க விடவே விடாது இந்த உலகம். அடுத்து இந்த உலகத்துக்கானதும் உலகத்தில் உள்ளவைகளிலும் அன்பு கூறாதீங்கன்னு சொன்ன மாதிரி, அப்போ நம்முடைய ஆசா பாசங்கள் பற்றியெல்லாம் இந்த உலகத்துலேயும் இந்த உலகத்துக்குரியவர்கள் பேர் இருந்துச்சுன்னா அப்போ விட்டுட்டு சாவுனாக்கா மனசு வருமா? புரியுதுங்களா? இப்போ அதிகமாக பார்க்குறோம், ரொம்ப சேர்த்து வச்சுருக்கிறவங்க சிக்கனமாக செலவு பண்ணுறது மனசு வராத
எங்கள் ஒருத்தர் இருந்தார், நல்ல மனுஷன், நல்ல உழைப்பாளி. ஆனால் ஒரு வாரக்கணக்கு காமர்ஸ் ஸ்டேஜுக்கு போயிட்டார். அவங்க சொந்த பொண்டாட்டி சொல்கிறா, எதுக்கு இது எழுத்து நிற்கணும், போய் தொலை வேண்டியது தானே. புரியுதா? அப்போ சிலர் என்ன பண்ணுவான்னா, சொத்துன்னு மண் வாசம், மண் பூமி மேலேயே உழைச்சி மனுஷன், ஆனால் அது விட்டு போகிறதுக்கு மனுஷன் மண்ணை கரைச்சி ஊற்றுன்னுவாங்க. இன்னும் பணம்னு சொல்லி உயிர் பணத்தை உரைச்சி ஊற்றுனா உயிர் போகுதுன்னு சொல்லுவாங்க. அது உண்மைதான். ஏன்னா அவங்க நாட்டம் பூரா எப்படி ஓடுறது. அப்படியா அந்த விதமான பற்றுதல் இருந்தாக்கா ஆண்டவர் சொல்ல மாதிரி அவரோட வரிக்கு எப்போ என்ன பண்ண முடியாது, ஆயத்தமாக இருக்க முடியாது. அப்போன்னு சொன்னால் மத்திய சுவிசேஷம் 16ஆம் அதிகாரத்தை நம்ம படித்த மாதிரி, நம்ம அந்த லூக்கா சுவிசேஷத்தில் படித்த மாதிரி பாரமடையாத படிக்கு எப்படிக்கணும், அதனுடைய அர்த்தம் லகுவாக இருக்கணும், லேசாக இருக்கணும். அப்படின்னா என் நுகம் மெதுவாகி என் சுமை லகுவாக இருக்குன்னு இயேசு கிறிஸ்து சொல்லுகிறாரு. அதனால் என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றிக்கொண்டு என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள். அப்போ நாம் என்ன பண்ணோம், நமக்கு மாதிரியை வச்சுட்டு போகிறதுக்காக இந்த வாழ்ந்து போனவர், சொல்லிட்டு போனவர், இதில் எழுதி வச்சுக்கிற நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. இப்போ இங்கே சொல்லிக்கிற இதுக்கு ஒரு வழிமுறை இருக்குது. அந்த வழிமுறையை நம்ம கடைபிடிச்சி போனோம்னா என்ன பண்ணிக்கலாம், நம்ம அதை கற்றுக்கலாம். அப்போ கற்றுக்கணும்னு சொன்னாக்கா, நான் ஜெபம் பண்ணும்போது எனக்கு கற்றுக் கொடுத்த ஒரு மெத்தட் பல வருஷத்துக்கு முன்பாக, கர்த்தர் மேல் ஒரு பாரத்தை வைத்து விடு, அவருடைய ஆதரிப்பாத சங்கீதத்தில் ஒரு வசனத்தின்படி உப்புங்க 28, 20, 28, 29, 30 வர வசனத்துக்கு நான் ஜெபம் பண்ணும்போது எனக்கு கிடைச்ச ஒரு விளக்கம் என்ன, எனக்கு டவுட் வந்துருச்சுன்னு சொன்னால், நீங்கள் எழுதி வச்சுக்கிறது, நீங்கள் சொல்லிக்கிறது, நீங்கள் தேவன், நான் மனுஷன், அப்போ நான் அறிஞ்சிக்கிற மாதிரி புரிஞ்சுக்கிற மாதிரி என்ன பண்ணோம், நீங்கள் எனக்கு கற்றுக் கொடுக்கணும்னு சொல்லி பண்ணும்போது ஜெபத்தில் அப்படியே ஒரு நடைமுறை அனுபவத்தை கொண்டு வருவார். அப்படின்னு சொன்னால் இது கிட்டத்தட்ட ஒரு 35 வருஷத்துக்கு முன்னே எனக்கு வெளிப்படுத்தின காரியம் என்னன்னு சொன்னால், ஒரு பெரிய டேபிள் இருக்குதுன்னு வச்சுக்காங்களேன், அந்த டேபிளை தூக்கணும் என்ன பண்ணோம், வெயிட் ஆனது. இப்போ வெயிட்டு ஒரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு ஒரு மனுஷன் தூக்கி வைக்க முடியுமா, முடியாது. அப்போ நம்ம என்ன பண்ணுவோங்க, அந்த மணியில் கொஞ்சம் தூக்குங்க, பிடிங்க, இந்த பக்கம் நாம் பிடிப்போம், அடுத்த மணியில் அடுத்த மனுஷால் பிடிப்பாங்க. புரியுதுங்களா? அதுதான் வருத்தப்பட்டு பார சமக்கள் நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறல் தருவேன். அப்போ இளைப்பாறல் தருவேன்னு சொல்லிக்கிறாரே தவிர உங்களுக்கு இனி வருத்தமே வராதுன்னு இங்கே சொல்லிக்கிறாரா? புரியுதுங்களா? அப்போது ஆண்டவர் அறியாத ஜனங்க சொல்கிறாங்க, நம்ம ஏசாமி கும்பிட்டா எல்லாம் சரியாகி போகுது, எந்த இதுவும் இல்லை, கவலை இல்லை, இன்னும் தானே சொல்கிறீங்க போகிறீங்க. ஆனால் ஆண்டவர் பிள்ளைகளுக்குன்னா அதிகமான சோதனை வருது, அதிகமான கஷ்டம் வருது. வெளியே இருக்கிற மனுஷன் உள்ளே வந்தாதான் தெரியுது பரலோகராஜ்யத்துக்கு போகிறது எப்படிப்பட்டதுன்னு. அந்த பரலோகராஜ்யத்துக்கு போன அந்த நம்பிக்கை எல்லாத்தையும் இருக்கிற மாதிரி நம்புற நம்பிக்கைக்கு ஒரு பரிசு வச்சுக்கிறாருல்ல, அந்த விசுவாசத்துக்கு ஒரு பரிசுக்குது இல்லை, அது என்ன பண்ணுது, துன்பப்பட வேண்டியது அவசியமானதால் இப்பொழுது பலவிதமான பாடுகளால் அந்த வசனிடம் படிக்க பேதுருவில் வருது, அழிந்து போகிற பொன் அக்னியினாலே சோதிக்கப்படும், அதை பார்க்க விளையாட பெற்றதாக இருக்கிறவங்க உங்கள் விசுவாசம் சொல்லி வரும். ஒன்று பேதுரு 1ஆம் அதிகாரத்தில் 7வது வசனம், அழிந்து போகிற பொன் அக்னியினாலே சோதிக்கப்படும், அதை பார்க்கலாம் அதிக விலையேற பெற்றதாக இருக்கிற உங்கள் விசுவாசம் சோதிக்கப்படணும்னு சொல்கிறார். இப்போ அப்படி சோதிக்கப்படும் போது இயேசு கிறிஸ்து வெளிப்படும் போது
உங்களுக்கு புகழ்ச்சியும் கனமும் மகிமையும் வரும். நீங்கள் இருக்கிற நம்பிக்கைக்கு அந்த விசுவாசத்துக்கு ஒரு பரீட்சை தேவை. அப்போ அது உண்மை அல்லது போலின்றது எப்போ வரும்? ஒரு கஷ்டம் வரும்போது தான் வரும், ஒரு இழப்பு வரும்போது தான் வரும், ஒரு மரணம் சம்பவிக்கும் போது தான் வரும். மற்ற நேரத்தில் எல்லாம் நினைக்கிறதெல்லாம் சரியாக கைக்கூடி வரும்போது அங்கே உண்மை தெரியாது. அதில் எல்லாமே கொஞ்சம் கச்சித்தமாக ஆண்டவருக்காக நிற்கிறவங்களுக்கு கொஞ்சம் நெருக்கமாக வரும். ஆட்டுக்கு வால் எப்படிங்குதுங்களா? உதாரணத்துக்கு சொல்லுவாங்க, பட்டிக்காட்டு பாசை, எங்கள் பாசை புரியுதுங்களா? ஆட்டுக்கு வால் ஆண்டவர் என்ன பண்ணிக்கிறாராம்? அளந்து வச்சுக்கிறாராம். ஆட்டுக்கு வால் அளந்து வச்சுக்கிறாராம். இப்போ மாட்டுக்கு மாதிரி வாளுக்கு ஆட்டுக்கு, மாட்டு அளவுக்கு மாட்டுக்கு, ஆட்டு அளவுக்கு ஆட்டுக்கு. அது மாதிரி நம்ம விசுவாசத்துக்கு தகுந்த மாதிரி நம்ம கொண்டு போகணுன்றதுக்காக நம்ம என்ன பண்ணுறாரு? அந்த விசுவாசத்தை புடமிடறதுக்கு பல பாடுகள் கூட கொண்டு போகிறாரு. அது எப்படி இருக்குன்னு சொன்னால், என்னை காட்டிலும் மற்றதெல்லாம் நேசிக்கிறோம் எனக்கு பாத்திரன் அல்ல. தாய் மேலே இருக்கலாம், தகுப்பு மேலே இருக்கலாம், புள்ள மேலே இருக்கலாம், பேரன் பேத்தி மேலே இருக்கலாம், சொத்து பத்து மேலே இருக்கலாம், எல்லாத்து மேலே இருக்கலாம். ஆனால் அது முதல் ஸ்தானம் யாருக்கு? ஆண்டவருக்கா அல்லது மற்றவங்களுக்கான்றதே அந்த இடத்துல அவர் என்ன பண்ணுவார்? டெஸ்ட் வைப்பார். அந்த கற்றுத்தல் தான் உண்மை விளங்கும். அதனால் அது மாதிரி பிரியமானவர்களே, அப்படிப்பட்ட கற்றுத்தல் தான் இந்த இடத்துல நம்ம பாடம் கற்றுக்கணும்னு சொன்னாக்கா, இப்போ என்ன பண்ணணும்னு சொன்னால், பிதாவோட வந்து வாழ்ந்து சொல்லிட்டு போனார்ல, அவரேவே நம்ம பிடிச்சிக்கணும். இப்போ யார்? தாவீது சொன்னார்ல, அந்த வசனம் நாலாகமத்தில் வருது, இதில் வரும், சாமியல்ல வரும். நான் வசனம் அப்புறம் நான் பார்த்துக்கலாம், நேரம் இல்லை. அப்போ அப்படின்னு சொன்னால் இந்த மத்திய இப்போ பாரமான யாவற்றையும் நெருங்கி இருக்கிற பாவத்தையும் தள்ளின்னு சொல்கிறார். சுமந்துட்டு இது தள்ளிட்டு நமக்கு நியமித்து இருக்கிற ஓட்டத்தில் ஓடணும்னு சொல்கிறார், பொறுமையாக ஓடணும்னு சொல்கிறார். எபிரேயரில் அப்படின்னு சொன்னால் பாரமாக்கத்தையும் தள்ளணும், நெருங்கிக்கிறதையும் தள்ளணும். அப்படின்னா அந்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவே நமக்கு என்ன பண்ணிக்கணும்? மாதிரியாகவும் வச்சுக்கணும். மாதிரி வைக்கிறது மட்டும் இல்லை, அவர் நம்ம இன்னொரு இடத்துல என்ன சொல்ல, யோவான் சுவிசேஷத்தில் நான் உங்களை சீசர்னு சொல்கிறதில்ல, இன்னொரு இடத்துல என்ன சொல்லிக்கிறார்? சிநேகிதன் சொல்கிறார். சிநேகிதன் என்ன? ஃப்ரெண்டு, புரியுதுங்களா? அதில் கூட டூப்ளிகேட் ஃப்ரெண்டுக்கிறாங்க. ஒரு காலகட்டம் வரும்போது அவங்க கூட போயிடுவாங்க. ஆனால் ஒரிஜினல் ஃப்ரெண்டு ராண சிநேகிதர், ஆர்வயர், நம்ம கஷ்டத்துக்கு நஷ்டத்துக்கு எல்லாத்துக்கும் லாபத்துக்கு எல்லாத்துக்கும் இருக்கிறது தான் உண்மையான ஃப்ரெண்டு. அப்போ அந்த இடத்துல தான் அவர் சொன்ன மாதிரி நம்ம என்ன பண்ணிக்கணும்? பிதாவோட ஒரு உறவுன்னு சொன்னால் இன்னொரு இடத்துல என்ன பண்ணோம்? அந்த டியர் ஃப்ரெண்டு எதுக்கு? பெற்ற அப்பா அம்மா இருக்கிறாங்க, உடன் பிறந்தவங்க இருக்காங்க, சொந்த பந்தம் இருக்கிறாங்க, எல்லாம் இருக்கிறாங்க. அவங்கள காட்டிலும் இந்த டியர் ஃப்ரெண்டு எதுக்கு சொல்லுங்க பார்க்கலாம். நான் ஏற்கனவே இங்கே சொல்லிட்டு தான் போய்க்கிறேன், வரும்போதெல்லாம் சொல்லி தாங்கிறேன். அப்போ அப்பா அம்மா கிட்ட பகிர முடியாதா? கூட பிறந்தவங்க கிட்ட பகிர முடியாதா? எங்கே பிறந்து இங்கே வளர்ந்து பெற்றவங்க வளர்த்தவங்க எல்லாம் விட்டு அதை விட அது முக்கியம் இல்லையா? புரியுதுங்களா? அப்போ ஏன் மனுஷை விட்டு என்ன பண்ணிக்கலாம்? அப்போ ஒரு மனுஷனை நல்லவனா கெட்டவனை கண்டுபிடிக்கணும் என்னமா? ஏற்கனவே ஒரு 40 வருஷம் ஒரு ஊழியர் சொன்னார், ஒரு மனுஷனை நல்லவனை கெட்டவனை கண்டுபிடிக்கணும்னா அவன் ஃப்ரெண்டை யாருன்னு கண்டுபிடிக்கணும். அவன் ஃப்ரெண்டை கண்டுபிடிச்சா இவனை கண்டுபிடிச்சிக்கலாமா? புரியுதுங்களா? அது மாதிரி நல்லவங்களோட சேர்ந்தா நல்ல பழக்கம், கெட்டவங்களோட சேர்ந்தா கெட்ட பழக்கம்.
அப்போ இந்த இடத்துல ஆண்டவரே சொல்லிக்கிற மாதிரி அந்த இடத்துல என்ன பண்ணிக்கணும், நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை நம்முடைய ஃப்ரெண்டாக வச்சுக்கணும். எந்த நேரத்தில் நமக்கு டவுட் வந்தாலும் அவரே பிடிச்சி கேட்டுக்கணும். அவர் ஃபாலோ பண்ண வழிய முறையாவே நம்ம என்ன பண்ணோம், ஃபாலோ பண்ணோம். இன்னொரு இடத்துல அந்த பெரிய டேபிள் இருக்குது, முன்ன சொன்ன மாதிரி இந்த மோனை பிடிங்க, நான் இந்த மோனை பிடிங்க, தூக்கி வைக்கிற கட்டத்தில் யாருங்க, புரிஞ்சு நான் சொல்கிறது? இப்போ இது ஒரு ஆள் தூக்கி வைக்க முடியுமா? இந்த பக்கம் ஒரு ஆள் பிடிக்கணும், இந்த பக்கம் ஒரு ஆள் பிடிக்கணும். அப்போ 2 பேரும் சேர்ந்து அதை தூக்கிறதுனால 2 பேர் மேலே யார் என்ன ஆகுதுங்க, ஒரு ஆள் முடியாத பாரம் 2 பேர் மேலே சமரத்தினால 2 பேரும் சேர்ந்து அதை. இப்போ இந்த இடத்துல யாருங்க, இந்த இடத்துல நான் பிரேரு தெற்கு பக்கம் பிடிக்கிறாரு, இந்த பக்கம் வடக்கு பிடிக்கிறேன். இந்த இடத்துல பிரேரு எனக்கு யாருங்க, கூட்டாளி, பங்காளி, பார்ட்னர். புரியுதுங்களா? புரிஞ்சு போச்சா? புரிஞ்சா புரியலையா? அப்போ நம்முடைய சுமக்க முடியாத பாரத்தில் அவரே சொல்கிறார், என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள். அப்போ ஆண்டவர்கிட்ட இருக்கிற நுகம் என்ன சொல்ல, அவரே சொல்லிருக்கிறார், என் நுகம் மெதுவாயும் லகுவாயும் இருக்கு. அப்போ அவர் பிதாவோடு உறவுல இருந்ததுனால அப்போ அந்த மரண பரியந்தம் அவர் என்ன பண்ணாரு, உண்மையுள்ளவராக இருந்தார். முடிந்ததுன்னு சொல்லி தலையை சாய்ச்சி ஜீவனை விட்ட நேரம் வரைக்கும் அவர் பாரம் வந்து பாரா லகுவாக தானே இருந்தார், ஃப்ரீயாக தானே இருந்தார். இல்லை துக்கத்தோட வருத்தத்தோட அந்த ஒரு இடத்துல மட்டும்தான் பிதாவின் சித்தம் நிறைவேறணுன்றதுக்காக ஒரு க்ஷணம் அவர் கை விட்டதுனால என்ன பண்ணார், அவர் பிதா விட வேண்டியது இருந்துச்சு, இவர் விடப்பட வேண்டியது இருந்துச்சு. எதுக்கு? ஸ்திரீன் வித்தா வந்து அவனை தலையை நசுக்கணும், அவனால் மோசம் போக்கப்பட்டவங்களை மீட் எடுக்கணுன்ற கட்டத்துக்கு ஒரு க்ஷணம் அவர் விட வேண்டியது வச்சுட்டுதான் இவர் கைவிடப்பட வேண்டியது அவசியம் இருந்துச்சு. அந்த இடத்துல தான் என்ன பண்ணிக்கிறாரு, என் தேவனே என் தேவனே ஏனென்னை கைவிட்டீர், அந்த ஒரு வார்த்தை மட்டும்தான் சொல்லிக்கிறார். மற்றபடிக்கும் எந்த இடத்துல அது மாதிரி இல்லை. அப்போ அப்படியேப்பட்டவர் இந்த இடத்துல நமக்கு பார்ட்னரை வந்துட்டாருன்னா என்னங்க, இப்போ பெரிய இது இருக்குன்னா ஒரு பெரிய துண்டு மரம் தூக்கின்னு போகிறோம். இப்போ நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு மனை நம்ம தோல் மேலே இருக்கும், இன்னொரு மனை அடுத்தவங்க தோல் மேலே இருக்கும். புரியுதுங்களா? அப்போ நம்ம மேலே நம்மக்கிட்ட இருக்கிறது பாரமான ஒரு நுகத்தான் நம்ம மேலே இருக்குது, நம்முடைய ஃப்ரெண்டு பார்ட்னராகி இயேசு கிறிஸ்து மேலே இருக்குது. அப்போ நம்மளது அவர் மேலே போகுது. அப்போ அவர்கிட்ட இருக்கிறது என்னங்க, என் மேல் என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கன்னு சொன்னால் அவர்கிட்ட இருக்கிறது அந்த நுகம் என்ன, லகுவானது, மெதுவானது. அப்போ அவரது நாம் சுமந்துக்கிறோம், நம்மது அவர் மேலே வைக்கிறோம். அப்போ இதுதான் எப்படி இந்த இடத்துல மீட் எடுத்த இடத்துல ரட்சகர் நமக்கு ஆலோசனை கொடுத்து நம்ம கூடவே இருந்து எல்லாத்துக்கும் கூட நடத்துகிற இடத்துல நம்முடைய ஃப்ரெண்டு, நம்ம கஷ்டத்துலலாம் தோல் கொடுத்து பங்கெடுக்கிற இடத்துல இவர் பங்காளி, பார்ட்னர். அப்படி இருந்துட்டோம்னு சொன்னால் நாம் அவரோடு அவர் நம்மோடு இருக்கிறோம். இதுதான் பிரியமானது அந்த இது. அப்படின்னு சொன்னால் இதை நம்ம ஃபாலோ பண்ணோம்னா ஆண்டு சொன்னமணி எப்படிக்கலாம், அவர் உறவுலேயே இருக்கலாம், அவர் பேச்சுவார்த்தையிலேயே இருக்கிறோம். அப்போ எந்த நேரத்தில் அவர் வந்தாலும் வரணும்னு சொன்னீங்க, எப்போ வரைக்கும் எது பார்த்துன்னு இருப்போம். புரியுதுங்களா? அப்படி இல்லைன்னா எங்கேயோ பார்க்கும்போது மட்டும் நல்லா இருக்கிறீங்களா, நல்லா இருக்கிறேன்ட்டு போனால் என்னங்க, அது அப்படி இல்லை. அதனால்தான் அந்த ஒரு இமைப்பொழுதில் ஒரு நிமிஷத்தில் நடக்க வேண்டிய சம்பவத்துக்கு நம்ம ஆயத்தமாக இருக்கணும்னு சொன்னால் முதல்ல அவர் நம்ம செய்யும்படி என்ன நியமித்து வச்சுக்கிறாரோ அது செஞ்சு முடிக்கிறதுக்கு முதல் ஸ்தானத்தை கொடுக்கணும். மற்றது உலகத்தில் இருக்கிற வாழ்க்கைக்கானதுக்கு 2வது ஸ்தானத்தை கொடுக்கணும். அதுதான் அதனுடைய அர்த்தம். மனசெல்லாம் எங்கே இருக்குதோ, உங்கள் பொக்கிஷம் எங்கே இருக்குதோ அங்கே
உங்கள் இருதயம் இருக்கும். அப்போ ஆண்டுக்கு ஏற்ற மாதிரி நம்ம எல்லாத்தையும் சேர்த்து வச்சு அவருக்காகவே வாழ்கிறோம்னு சொன்னால் எப்போ நம்ம அங்கே போய் சேருவோம், எப்போ நம்ம அங்கே போய் சேருவோம்? அப்படி இல்லாத படிக்க இந்த உலகத்துக்கானது மேலேயே இருந்துச்சுன்னா இதை விட்டு எப்படி போகிறதுன்னு தான் இருக்கும். புரியுதுங்களா? அதனால் இதை அறிஞ்ச நாம் என்ன பண்ணோம், அந்த லூக்காவில் பார்த்த பிரகாரம் எப்பொழுதும் தான் இனி சம்பவிக்க போகிற இவைகளுக்கெல்லாம் நீங்கள் தப்பி, சம்பவிச்சுன்னு தான் வரும். எத்தனை அரசாங்கம் எத்தனை முயற்சியை கொண்டாலும் இதை தடுக்கலாம், அதை தடுக்கலாம், அப்படி இப்படி என்ன பண்ணாலும் மனுஷன் மூளையோடு தான் நிற்கும். ஆனால் தேவன் செய்ய நினைக்கிறது என்ன பண்ண முடியாது, தடை பண்ண எந்த மனுஷனாலையும் முடியாது. ஆனால் அத்தனை மத்தியிலையும் தப்பி பிழைக்கணும்னு சொன்னால் அத்தனை இருக்கும். முன்னாடியே நடக்கும், பின்னாடி நடக்கும், எல்லா பக்கமும் நடக்கும். அது மத்தியிலையும் அந்த நம்ம இருதயம் பாரம் இல்லாத படிக்கு, கவலை இல்லாத படிக்கு இன்னொன்று சொன்னால் அப்படி இருக்கிறவங்க நாளைக்காக கவலைப்படாதீங்கன்னு சொல்கிறார். மத்திய சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம். நாளைக்காக கவலைப்படாதிருங்கள், நாளைய தினம் தன்னுடையவைகளுக்காக கவலைப்படும். அப்போ கவலையே படக்கூடாது. ஆனால் ஆண்டுடைய வசனம் அதான் சட்டம், வேத சட்டம். கவலை படக்கூடாது, பயப்படக்கூடாது. பயப்படாதீங்கன்னு எத்தனையோ முறை ஒரு வருஷத்துக்கு 365 நாளுன்னா 365 முறையும் பயப்படாதுன்னு வேதத்தில் இருக்குன்னு ஒரு குறிப்பு எடுத்து வச்சுக்கிறாங்க. அது மாதிரி கவலைப்படாதே இருக்கணும். ஆண்டுடைய பிள்ளை அந்த லகுவாகவும் லேசாகவும் எப்பயும் ஆண்டுடைய வழிக்கு ஆயத்தமாக இருக்குன்னு சொன்னால் இந்த கவலைக்கும் பயத்துக்கும் இடம் கொடுக்கக்கூடாது. அது முடியுமா, சாத்தியப்படுமா? புரியுதுங்களா? நம்ம கவலை வருதில்ல, துக்கம் படுறோம்ல, பயப்படுறோம்ல, அப்போ அதுலேருந்து நம்ம என்ன பண்ணோம், ஆண்டு பிள்ளைங்க இது பண்ணோம். அப்படின்னா அவரேவே பிடிச்சிக்கணும். அவர் முன்ன போகணும், நம்ம பின்னாடி போகணும். அப்படின்னு சொன்னால் அப்போ தான் மரணம் எப்போ வந்தாலும் பரவாயில்ல. புரியுதுங்களா? எனக்கு இன்னும் அவர் வெளிப்படுத்தின ஒரு காரியம் என்ன சொன்னால், முன்ன நான் சொன்ன மாதிரி அன்னன்னைக்கு வேலையை அன்னன்னைக்கு செஞ்சுட்டு குறையில்லாத இந்தாக்க என்ன எந்த அதிகாரி மேலே அதிகாரி எந்த எப்போ வந்து கேள்வி கேட்டாலையும் இந்த என் கணக்கு முடிச்சாச்சு, பயப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை. அப்போ இந்த நாள் இன்று எண்ணப்படும் அளவும் நாடோறும் ஒருவருக்கு புத்தி சொல்லும் எப்ரேல் வருது இல்லையா, இந்த நாளில் நம்ம ஜீவனோடு வச்சுக்கிறான்னு சொன்னால் இந்த நாளில் நம்ம என்ன விதமான மனப்பாங்கோடு இருக்கணும். கவலைக்கு இடம் கொடுக்காத, பயத்துக்கு இடம் கொடுக்காத, நம்ம இருதயம் பாரம் அடையாத படிக்கு எப்போ வந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லி அப்படி இருந்தோம்னா அவருடைய உறவில் அது லேசாக இருக்கணுன்றது அர்த்தம். அப்படின்னு சொன்னால் அன்னன்னைக்கு ஊழியமா, அன்னன்னைக்கு சாட்சியின் வாழ்க்கையா, அன்னன்னைக்கு நம்ம சார்பில் நம்ம என்ன செய்யணுமோ எப்படி இருக்கணுமோ அப்படி இருந்து முடிச்சுக்கின்னு நாளைக்கு இன்னும் வேலை இருக்குதுன்னு சொல்லி நம்ம ஜீவனோட பூமியில் வச்சு அடுத்த நாளைக்குள் நடத்தினா அடுத்த நாள் வேலையை அடுத்த நாளைக்கு செய்கிறதுக்கும் ஆயத்தமாக இருக்கணும். அல்ல நமக்கான மரணம் எப்போ வந்தாலும் அனுப்பின வேலை முடிஞ்சாச்சு போகிறதுக்கும் ஆயத்தமாக இருக்கணும். இல்லை அவருடைய வருகை எப்போ வந்தாலும் எடுத்துக்கொள்ளப்படுறதுக்கும் ஆயத்தமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி இப்படி தான் பேசின்னு வர்றார். அதனால் முன்னே சொல்லிக்கிறேன், ஆம்புலன்ஸுக்கு 10,000 கொடுத்து 3 வருஷம் ஆகி போச்சு. ஆம்புலன்ஸுக்கு எதுக்கு ஆம்புலன்ஸ் எதுக்கு வரும்? பாடி தூக்கின்னு பார்த்து வரும். அதுக்கு என்ன வரும்? 2020 லாஸ்ட்டில் சொன்னார், இன்னைக்கு பூமி மேலே எங்கே போகும்போதும் எப்பயும் அந்த சரீரத்தை எங்கே விட்டுட்டு அங்கே வர வேண்டியது வரும். அதனால் என்ன பண்ணேன், உன் பிள்ளைங்க ரகசியத்தை அறியாததுனால ஒரு அமௌண்ட் கொடுக்க சொன்னால் கொடுத்து வச்சிட்டேன். ஆனால் இன்னும் அந்த சம்பவம் நடக்காத இருக்குதுன்னு சொன்னால் இன்னும் வேலை இருக்குது. இப்போ அதுக்கு என்ன சொல்லிக்கிறேன்னு சொன்னால், இந்த பைபிளில் பாருங்கன்னா
என் பேர் எழுதி வச்சேன். என் பேர் எழுதிட்டு முதல்ல அப்போ அதுக்கு பின்னாடி ஒரு மாதிரி பஸ்ஸில் போகும்போது கேட்டார், பாருங்க இதில் உன் பேர் இருக்குது, அட்ரஸ் இருக்குது, உன் ஃபோன் நம்பர் இருக்குது. ஏதோ ஒரு சம்பவம் நடந்தால் போலீஸ்காரன் என்ன பண்ணோம்? உன் ஃபோன் நம்பருக்கு ஃபோன் பண்ண முடியுமா? உன் ஊருக்கு அட்ரஸுக்கு ஃபோன் தகவல் கொடுத்தா அந்த போலீஸ் ஸ்டேஷன் மூலமாக தேடணும். அப்போ உன் பிள்ளைங்க பேர், உன் பிள்ளைங்க நம்பர் அது எழுதி வச்சுட்டு, புரியுதுங்களா? ஆக சொல்கிறதெல்லாம் செஞ்சுருந்தா வர பணமும் கொடுத்தாச்சு. ஆனால் சொல்கிறதுக்கு போனோம், சொல்கிறத செய்யணும், எப்போ வந்தாலும் சரி. ஆக என்னன்னா கொஞ்சம் அவர் சொன்ன மாதிரி இன்னும் கொஞ்சம் நம்ம மாம்ச சரீரத்தில் இருக்கிறதுனால கொஞ்சம் அண்டி என்ன பண்ணுது, ஆட்டம் போட்டு இருக்குது, இன்னும் சரி ஆகலை, புரியுதுங்களா? அப்போது அப்படி தான் அவர் வருகை வந்தாலும் சரி, நம்ம மரணம் வந்தாலும் சரி, அதுவும் வேலை முடிச்சுன்னு போகிறதுக்கு ரெடி ஆக்கணும். இல்லை வேலை இருக்குன்னு வச்சுருந்தாலும் முதலாவது அவருக்காக நம்ம எதுக்காக வைக்கப்படுவோம் அதன் பேரில் நம்ம நோக்கத்தை வச்சு செய்கிறதுக்கும் நம்ம ஆயத்தமாக இருந்தோம்னா நம்ம லகுவாக இருக்கலாம், ஆண்டோடைய உறவில் இருக்கலாம், சந்தோஷமாக இருங்கள், சந்தோஷமாக இருங்கள். மறுபடியும் உங்களுக்கு சொல்கிறான்னு சொல்லி வசனம் சொல்கிற மாதிரி, ஆனால் சந்தோஷமாக இருக்க விடாது உலகம். பல விதத்தில் அது என்னாகும், புடமிடுறது புறமிட்டுனே இருப்பேன். அது சோதனை வர சோதனை வந்துன்னு தான் இருக்கும். ஆனால் அதை நம்ம பெருசுப்படுத்திக்கவே கூடாது. நல்ல போராட்டத்தை போராடினே ஓட்டத்தை முடித்தன்ற மாதிரி அந்த விசுவாசத்துக்காக நம்ம என்ன பண்ணியாகணும், போராடி ஆகியே தேரணும். அதனால் பிரியமான இதுதான். அப்போ இப்படி இருந்து தான் நம்ம என்ன பண்ணோம், எப்பயும் நம்ம ஆயத்தமாக இருக்கணும்னா இதுதான் ஆவியானவர் மூலமாக வெளிப்படுத்தின ரகசியம். அதனால் இதுக்கு நம்மை ஒப்பு கொடுப்போம். கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஆமீன்.